அனைவருக்கும் வணக்கம். தினமலர் பத்திரிக்கை இருக்காங்கல்ல, கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம். வாயில என்ன வருதோ, பேனாவில் என்ன வருதோ உருட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லி உருட்டி விட்டுருவாங்க போல. புதுசா யாராவது ஒரு நபர் வந்து தமிழக அரசியல் களத்துக்குள்ள வராங்க, ஒரு நடிகரா இருந்து வராங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஹைப் ஏத்தி விடுறது, அவங்களுக்கு துதி பாடுறது அப்படிங்கிறத இந்த தினமலர் செய்யறது வந்து ரொம்ப வாடிக்கையா வச்சிருக்காங்க. இப்போ உளவுத்துறையிலிருந்து எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு, மத்திய உளவுத்துறையிலிருந்து ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு பெரிய அளவுல என்னமோ சர்வே எடுத்து அப்படியே சாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன சர்வே அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இவங்க உருட்டின ஒரு உருட்டை சொன்ன அப்படின்னா இவங்களுடைய சர்வே வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், எந்த அளவுக்கு டேபிள்லயே நடத்தப்பட்ட சர்வேயா இருக்கும் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். 2018-17 காலகட்டத்தில் ரஜினி வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் பரபரப்பா போயிட்டு இருந்தது. வந்துருவாரு வந்துருவாரு அப்படின்னு பெருசா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வரவே இல்லைங்கிறது வேற விஷயம். அப்போ 2018 தினமலர் என்ன ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய உளவுத்துறைகிட்டே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில பாக்குறப்போ ரஜினி வந்து 150 தொகுதிகளில் ரஜினிக்கு வந்து செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. இந்த 150 தொகுதிகளில் ரஜினிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2018 ஒரு சர்வே, அதுவும் மத்திய உளவுத்துறை கொடுத்த சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினமலர் வெளியிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ரஜினி அரசியலுக்கே வரல, இந்த அரசியலுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு போட்டு ஓரங்கட்டி போயிட்டாங்க. ஆனா நம்ம தினமலர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா, நீங்க இப்படி எல்லாம் போட்டீங்க, 150 தொகுதியில செல்வாக்கு இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்தது அப்படின்னா ஏன் ரஜினி வந்து அரசியலுக்கே வராம போறாரு, நீங்க சொன்னது பொய் தானே அப்படின்லாம் நாம கேட்க முடியாது. கேட்டா பத்திரிகை சுதந்திரம், எங்க பத்திரிகை நாங்க எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சரி, 2018 ரஜினி வரப்பதான், ரஜினி வரன்னு சொன்னப்பதான் அந்த அளவுக்கு ரஜினிக்கு ஒரு ஹைப்பை ஏத்தி விட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. இதுல விஜய்க்கு ஹைப் ஏத்தினது மட்டும் கிடையாது, திமுகவுக்குமே தினமலர் வந்து பாஜகவுக்கு வேலை பார்க்குதா இல்ல திமுகவுக்கு வேலை பார்க்குதா, தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை பார்க்குதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2026 தேர்தலில் வந்து திமுக வந்து 90 இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய். திமுக 90 இடத்துல 5 வருஷத்துல ஆட்சியில இருந்துட்டு திரும்ப திமுகவுக்கு வந்தா 20 சீட்டு தான், திரும்ப எலெக்ஷன் வந்ததுன்னா திமுக 20 சீட்டு 30 சீட்டு தான் ஜெயிப்பாங்க. அதுதான் கடந்த காலம் அவங்களுடைய வரலாறு. ஆனா அப்படி இருக்கப்போ அதுவும் இந்த 5 வருஷத்துல இவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு திரும்ப திமுக வந்து 90 இடம் ஜெயிச்சு 2026 தேர்தலில் முதலிடம் இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட திமுக தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. 90 இடம் ஜெயிச்சா எப்படிப்பா சீட்டை பிடிக்க முடியும், எப்படிப்பா ஆட்சியை பிடிக்க முடியும், 117 வேணுமே அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸை கேட்டீங்க அப்படின்னா இவங்க திமுக தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். 90 இடங்கள் திமுகன்னு சொல்லியிருக்காங்களா, அடுத்து 2வது இடமா யாரை வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்களா. என்னதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அதை தேர்தல் முடிவுகள் தான் இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டாங்களா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா 2026 தான் ப்ரூவ் பண்ணோம். ஆல்ரெடி இங்க திமுகவை விட ஒரு பெரிய கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆணித்தரமா சொல்லலாம், திமுகவை விட பெரிய கட்சி, அதிகமா ஆட்சியில் இருந்த கட்சி அப்படின்னா அதிமுக. சோ 2வது இடத்த, சரி திமுகவுக்கு ஃபர்ஸ்ட் இடம் போட்டீங்க, 2வது இடத்துக்கு அதிமுகவை போடணும்ல, ஆனா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 2ஆம் இடம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டு அதுல 70 சீட்டு தமிழக வெற்றி கழகம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினமலர் பத்திரிகை ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அதிமுகவுக்கும் தினமலருக்கும் என்ன சண்டையோ இல்ல பாஜகவுக்கும் தினமலருக்கும் என்ன சண்டை வந்ததோ தெரியல. இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து 3ஆம் இடம் போகுது. அங்க வந்து 35 சீட்டை வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பட்டமான பொய். அதிமுகவை நீங்க யாருமே இல்லாம தனிச்சு ஒண்ணுமே இல்லாம அந்த சின்னத்தை வச்சு தமிழ்நாட்டுல நின்னா கூட அவங்களால 70-80 சீட் அப்படிங்கிறது அசால்ட்டா ஜெயிக்க முடியும். அது எடப்பாடி வேணா, யாருமே வேணாம், அதிமுகவுக்கு தலைமையே இல்லை அப்படின்னா கூட அந்த சின்னத்தை வச்சு நின்னா கூட அதிமுகவால ஒரு 70-80 சீட்டு அப்படிங்கிறத சாலிடா அடிக்க முடியும். ஆனா அப்படி இருக்கப்போ யாருக்கு ஹைப் ஏத்தி விடுறதுக்கு, திமுகவுக்கு ஒத்து உதறதுக்கா இல்ல தமிழக வெற்றி கழகத்தை பூஸ்ட் பண்ணி விடுறோம் அப்படின்னு செய்யறதுக்காகவா, என்ன காரணத்துக்காக இந்த தினமலர் பத்திரிகை இத மாதிரி ஒரு பொய்யான புரட்டான இந்த டேட்டா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே வெளியிடுறாங்க அப்படின்னு தெரியல. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு இடத்தை தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8.2% ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டு வாங்கிட்டாங்க. அடுத்து அவங்க சீட்டா கன்வெர்ட் பண்ணோம். இந்த 2026 அதை எப்படி சீட்டா கன்வெர்ட் பண்றது, எப்படி மல்டிபிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே 100க்கு
மேற்பட்ட வேட்பாளர்களுடைய பேரை அறிவிச்சு அதுக்கான வேலை அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நானுமே நம்புறேன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த டைம் வந்து சீட் கன்வெர்ட் அப்படிங்கிறது நிறைய ஆகும் அப்படின்னு நம்புறேன். பட் ஒரே ஒரு சீட், அதாவது சீமான் அவர்கள் மட்டும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நாம் தமிழருக்கும் தினமலர் செஞ்ச ஒரு துரோகம். அதே மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தினமலர் செஞ்ச ஒரு துரோகம். இழுபறி அப்படின்னு போட்டு கொஞ்ச நாளைக்கு ஏதாவது வந்தா மாத்தி பேசணும்ல, இழுபறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35-40 இடங்கள் வந்து ரொம்ப இழுபறியா இருக்குங்க, எங்களாவது கணிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே அப்படிங்கிறது ஜீரோ. மோஸ்ட்லி சர்வே வந்து நான் பெருசா நம்ப மாட்டாங்க. இவங்க என்னதான் சர்வே, அது சாணக்கியா சர்வேவா இருக்கட்டும், இல்ல ஓட்டர் சர்வேவா இருக்கட்டும், எந்த சர்வேவா இருந்தாலும் நான் பெருசா நம்ப மாட்டேன். ஏன்னா மக்கள் கடைசி நேரத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க மனசுல அவங்களுக்கே தெரியாம என்ன பதிஞ்சு போய் இருக்கு அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கேட்கிறப்போ பதில் சொல்லுவாங்க, ஆனா அங்க பட்டனை அழுத்துறப்போ ஓட்டு போடுறப்போ அவங்க எப்படி வேணாலும் அவங்க மனசு மாறும், என்ன வேணாலும் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சர்வேக்கள் வந்து பெருசா உண்மையை சொல்லாது. ஏன் திமுகவுக்கு ஒத்து ஊதுறாங்க அப்படிங்கிறது தான். திமுகவை தூக்கியாந்து ஆட்சியில வைக்க ஏன் இவங்க நினைக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக திமுகவுக்கு 90 இடங்கள் திரும்ப போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தினமலர் பத்திரிக்கை தான் வெளியில சொல்லணும். நீங்க சர்வே நடத்துறீங்க, ஓகே, நாங்க நடத்தணும், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இத்தனாயிரம் மக்கள்கிட்ட நடத்தணும், இத்தனாயிரம் பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டோம், இந்த பதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிப்போர்ட் போட்டீங்க, சர்வே நடத்தணும் அப்படின்னு போட்டீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. அதுல வேற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறீங்க, மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் படி நாங்க இந்த சர்வேவை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த மத்திய உளவுத்துறை 90 இடங்கள் ஜெயிக்கும், அதுவும் தமிழ்நாட்டுல திமுக திரும்ப 90 இடங்கள் ஜெயிக்கும்னு சொல்லிச்சு. ஒருவேளை அது உண்மையா, நான் சும்மா சொல்றேங்க, ஒருவேளை அது உண்மையா இருந்தா கூட மத்திய உளவுத்துறை வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்னு இங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குமா? தினமலர்கிட்டயே திமுகவுடைய ஐடி வேலை செய்யறப்போ, திமுகவுடைய பெண் நிறுவனம் தினமலர்கிட்டயே அவங்களுடைய பவரை காட்டுறப்போ, இன்னும் எத்தனை சேனல்ல வேணாலும் திமுகவுக்கு ஆதரவாக திமுக தான் ஆட்சியில் இருக்க போறாங்க, இங்க அதிமுக ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சர்வேக்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பட் நாம அதை கணிச்சு கண்டுபிடிக்கணும், என்னத்துக்காக இவங்க இதை மாதிரி போடுறாங்க, என்னத்துக்காக இவங்க திமுகவை முன்னாடி கொண்டாந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம கணிச்சு கண்டுபிடிக்கணும். பெரும்பான்மையான மக்கள் வந்து, எனக்கு தெரிஞ்சு நான் பேசக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த சர்வேவெல்லாம் பெரிய ஒரு விஷயமாவே பார்க்கறது இல்ல. பட் ஒரு பர்செப்ஷனை செட் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுல திமுக ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக இருந்துட்டு இருந்த நிறைய மீடியாக்கள் கூட இப்போ திமுக கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக, திமுக கிட்டே இருந்து வாங்கக்கூடிய பெட்டிகளுக்காக இத மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் மக்களாகிய நாம வந்து கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும். என்ன நடக்குது, என்ன வேணாலும் கச்சமிச்சன்னு ஆளுக்கு ஒரு நியூஸை போட்டோம், ஆளுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டோம், ஆளுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டோம், இவங்க குத்தங்களை இவங்க சொல்லிட்டோம், இவங்க குத்தங்களை இவங்க சொல்லிட்டோம், அதெல்லாம் பிரச்சனை நமக்கு கிடையாது. நாம தெளிவா யோசிச்சோம் அப்படின்னா யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாகும். நாம நம்ம பெண் பிள்ளைகள் வந்து பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும், காலேஜுக்கு போயிட்டு வர முடியும், நாம ஒரு இடத்த நம்பி இடம் வாங்க முடியும், நாம வீட்டுல பணம் வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியும். யாரு வந்தா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க. இத மாதிரி பொய் நியூஸ், பொய் சர்வேக்களை நம்பி உங்களுடைய முடிவை மாத்திக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு எண்ணம் இருக்கு, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், நாம ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. சோ இத மாதிரியான சர்வேக்கள் வந்து அத மாதிரியான சைக்காலஜிக்கல் பிளே அப்படிங்கிறத மக்கள் மனசுல பண்ணும். சோ அதை பிளான் பண்ணி தான் இதை மாதிரி பண்றாங்க. சோ சர்வேவே இப்படி வருது, திமுக தான் ஜெயிக்கணும் வருது அப்படின்னா திமுகவுக்கு போடலாமா, அதிமுகவுக்கு போடலாமா, தமிழக வெற்றி கழகத்துக்கு போடலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கிராமத்துல இருக்கக்கூடியவங்க சர்வே திமுக தான் ஜெயிக்கணும் எல்லாம் சொல்றாங்க, சோ நம்ம ஓட்டு ஜெயிக்கிற கட்சி பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் அந்த மூட நம்பிக்கை, அந்த விஷயத்தெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு யார் சரியான நபரோ, உங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி யார் சரியான நபரோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. இந்த சர்வேக்கள் சும்மா